கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் முன்பகுதி. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. பிரியமானவர்களே, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்கள் விரிவாகட்டும் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். கூடாரம் என்று சொல்லும்போது பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அவருடைய ஒரு ஆலயமாக ஆசரிப்பு கூடாரம் இருந்ததே நம்ம பார்க்க முடியும். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கர்த்தர் மோசேயை கொண்டு செய்ய சொல்லுகிறார். அதாவது அது மோசேயுடைய விருப்பப்படி அல்ல. கர்த்தர் மோசேக்கு மலையிலே தரிசனம் கொடுக்கும் போது அந்த மலையில் காண்பித்த மாதிரியின் படியே அந்த கூடாரத்தை செய்ய வேண்டும் என்று மோசேக்கு அவர் கட்டளை கொடுக்கிறார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும், அதாவது அதனுடைய பலிபீடம், மேஜை, குத்து விளக்கு, இல்லை அந்த கிருபாசனம், கேருபீன்கள், திரைகள் என அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு தேவையான ஒவ்வொன்றையுமே கர்த்தர் கட்டளை கொடுக்கிறபடி அதனுடைய அளவுகள், அதாவது அதனுடைய நீளம் இவ்வளவு இருக்க வேண்டும், அதனுடைய உயரம் அகலம் எவ்வளவு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளை கொடுத்தாரோ அதை அப்படியே மோசே கீழ்ப்படிந்து அதை அப்படி செய்து முடிக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு நாம தான் அவர் வாசம் பண்ணுகிற ஆலயமாக இருக்கிறோம். நம்முடைய இருதயம்தான் அவருடைய வாசஸ்தலமாக இருக்கிறது. அந்த இருதயம் விசாலமாக வேண்டும், விரிவாக வேண்டும் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஏனென்றால் அது அநேக வேளையிலே நம்முடைய இருதயம் ஒரு குறுகினதா, அதாவது ஒரு நேரோ மைண்டடாக இருக்குது. அந்த இருதயம் அவருக்கு சித்தமானபடி, அவருக்கு பிரியமான அளவுகளின்படி அவர் வாசம் பண்ணத்தக்கதாக விசாலமாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 119ஆவது அதிகாரம் 32ஆவது வசனத்தில், நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன் என்று சொல்லுகிறார். நாம் நினைக்கிறோம் கர்த்தருடைய கற்பனையின் படியே நாம் நடக்கணும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும், அதை கை கொள்ள வேண்டும் என்று. சில வேளைகளில் முடிந்தாலும் அநேக நேரம் நம்மால் முடியாததாக இருக்கிறது. பாவ சரீரத்தை உடைய, அதாவது ஜென்ம சுபாவங்களை உடைய நம்மால் இவற்றை கை கொள்வது ஒரு முடியாத காரியமாக காணப்படுகிறது. ஏனென்றால் நம்முடைய எண்ணங்களில் எந்த காரியம் நிரம்பி இருக்கிறதோ அதனுடைய வெளிப்பாடாக தான் நம்முடைய ரியாக்ஷன்ஸ், அதாவது நம்முடைய கிரியைகள் வெளிப்படுகிறது. இப்போ நம்முடைய ஆழ் மனத்திலே, அதாவது சப்கான்ஷியஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஆழ் மனத்திலே நம்ம என்ன ஒரு காரியம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோமோ அதோட வெளிப்பாடு தான் நம்முடைய கிரியையாக வெளிப்படுகிறது. நம்மை குறித்த என்ன ஒரு இமேஜ், என்ன ஒரு பிக்சர் நம்ம உருவாக்கி வைத்திருக்கிறோமோ அதை தான் நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அது இப்போ உண்டானது கிடையாது. நமக்கு நம்முடைய சிறு வயதிலிருந்தே நாம் வாழ்ந்த சூழ்நிலை, நம்ம சந்தித்த பிரச்சனைகள், நம்ம தாண்டி வந்த காரியங்களின் அடிப்படையிலே நம்மிடத்தில் அநேக காரியங்கள் இன்னும் நம்முடைய மனதில் பதிந்து காணப்படுகிறது. அது ஒருவேளை கவலையாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், தாழ்வு மனப்பான்மை, இல்லை நம்மை குறித்த உயர்வான எண்ணங்கள் என எது வேண்டும்னாலும் இருக்கலாம். அதால் நம்முடைய இருதயம் நிரம்பி இருக்கும்போது நம்ம எப்போவுமே ஒரு குறுகின இருதயம் உடையவர்களாக இருப்போம். நாம் நம்மை சார்ந்த காரியங்கள் என நம்முடைய சுயத்தை குறித்தே சிந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். பிறருக்கானவைகளை நோக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனை நமக்குள்ளே உண்டாவது இல்லை. நம்முடைய இருதயம் விசாலமாகும் போது தான் நம்மால் இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை சிந்திக்க முடிகிறது. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு போக வேண்டும் என்றால் நடந்து போக வேண்டும் என நம்ம உட்கார்ந்து யோசிக்கிறது கிடையாது. அது சிறு வயதிலிருந்தே அது நம்முடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு காரியம் ஸ்டோராகி இருக்குது. அந்தந்த நேரத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆக்ஷன்ஸ் நடந்து முடிகிறது. இதே போல் நம்முடைய டெய்லி லைஃப்பில் நாம் அநேக கிரியைகளை செய்கிறோம். அவற்றையெல்லாம் நம்ம உட்கார்ந்து யோசிக்கிறது கிடையாது, உட்கார்ந்து பிளான் பண்ணுறது கிடையாது. அது தானாகவே நடக்குது. இந்த மாதிரி அதோடு சேர்த்து தேவையில்லாத காரியங்களும் நம்முடைய இருதயத்தில் அதிகமாக இருக்குது. நம்மை குறித்த உயர்வான எண்ணங்கள், இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கும்போது நம்ம மற்றவர்களிடத்தில் எது செய்தாலும் அவர்களிடத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு தான் செய்கிறோம். அது ஒருவேளை ஒரு புகழாக இருக்கலாம், இல்லை நேமுக்காக, அவங்கக்கிட்ட ஒரு அக்செப்டன்ஸ் வேணுங்கிறதுக்காக சில காரியங்களை செய்யலாமே தவிர உண்மையான ஒரு இருதயத்தோடு நம்ம செய்வது கிடையாது. இந்த மாதிரி அன்வான்ட் திங்ஸ் நம்ம இருதயத்தை விட்டு அழிந்து போகணும்னா அந்த இருதயத்தில் புதிய ஒரு காரியம் நிரம்ப வேண்டும். அதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அதுதான் நம் இருதயத்தை பரிசுத்தமாக்கும் சத்தியம்.
சத்தியம் என்று சொன்னால் என்ன? கர்த்தருடைய வசனமே சத்தியம். ஆண்டவருடைய வசனம் நம்முடைய இருதயத்தை நிரப்ப நிரப்ப நம்முடைய இருதயம் விசாலமாகிறது. எது வரைக்கும்னா ஆண்டவருடைய சித்தப்படி, அதாவது அவர் வாசம் பண்ணுவதற்கு ஏற்றபடி, அவருடைய சித்தத்தின்படி நம்முடைய இருதயம் எப்படி கட்டப்பட வேண்டும், நாம் எப்படி கட்டப்பட வேண்டும் என்று அவர் சித்தமாக இருக்கிறாரோ அது வரைக்கும் நம்முடைய இருதயம் விசாலமாக வேண்டும். எப்படி மோசையை கொண்டு அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினார், அது போல அவர் வாசம் பண்ணுகிற இந்த வாசஸ்தலத்தை நம்மை கொண்டு விரிவாக்க வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறார். அதற்காக அவருடைய வசனத்தால் நம்முடைய இருதயம் நிரம்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு வசனமாக நம்முடைய இருதயத்தை ஆக்குப்பை பண்ணும்போது அந்த பழைய காரியங்கள், பழைய எண்ணங்கள் ஒவ்வொன்றா அழிந்து போகிறது. வசனம் அதை டாமினேட் பண்ணும். ஒரு பர்டிகுலர் டைமில் வசனம் இருதயத்தை நிரம்பி இருக்கும்போது அந்த பழையவைகள் ஒளிந்து எல்லாம் புதியது என்கிற நிலை நமக்குள்ளே உண்டாகிறது. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்களுடைய பாவங்களை மூடினார் என்று. ஆகவே இந்த வசனம் நம்முடைய இருதயத்தை நிரப்பும் போது, அதாவது பழைய அந்த அன்வான்ட் திங்ஸ் இருந்த இடத்துல இந்த வசனம் போய் ஸ்டோர் ஆகும் போது அவை அனைத்தையும் அது மூடி போடுகிறது. வசனம் நிரம்பும் போது ஆவியானவர் மகிமையின் மேகமாக நம்முடைய இருதயத்தில் நிரம்பி இருக்கிறார். மேலும் இந்த வசனம் இருதயத்தில் நாம் வைத்து காக்க வேண்டும், வைத்து வைக்க வேண்டும். நாம் தினமும் படிக்கிற தியானிக்கிற வசனங்களை, ஏதோ 1-2 வசனங்களை படிக்கிறதோடு நாம் திருப்தி அடைந்து விடக்கூடாது. வேதத்தை நேசிக்கிறவர்களாக வாஞ்சியோடு அதை வாசித்து தியானித்து அந்த இருதயத்தில் அந்த வார்த்தையை வைத்து வைக்க வேண்டும். பாருங்கள், தாவீது சொல்லுகிறார், உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று. ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய கட்டளைகளை நீ பத்திரப்படுத்து, அவருடைய கற்பனைகளை காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். அந்த வசனங்களை இருதயத்தில் காத்து வைக்கும் போது தான் அது இருதயத்தை நிரப்ப முடியும். வசனம் நிரம்ப நிரம்ப அந்த ஆவியானவர் மகிமையின் மேகமாக இருதயத்தை நிரப்புகிறார். தேவையில்லாத காரியங்களை பார்ப்பது, தேவையில்லாத காரியங்களை குறித்து பேசுவது, அவைகளே இருதயத்தில் சேர்த்து வைப்பது என்று இல்லாமல் நம்ம ஆண்டவருக்கு அதிகமாக நேரத்தை கொடுக்க வேண்டும். அதே தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தடை செய்யாதே என்று. பாருங்கள், யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 33-34 வசனங்களில், இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று என்று பார்க்கிறோம். கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே அந்த ஆசரிப்பு கூடார வேலையை முடித்த போது கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை மூடினது. ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, மகிமை அந்த கூடாரத்தை நிரப்பிற்று என்று பார்க்கிறோம். அதன் பின்பு நாம் பார்த்தோம் என்றால், அவர்கள் பிரயாணம் பண்ணும்போதெல்லாம் அந்த மேகம் கூடாரத்தை விட்டு எழும்புகிறது. அந்த மேகம் எழும்பாமல் இருக்கும்போது அவர்கள் பிரயாணம் பண்ணாமல் இருக்கிறார்கள். அவர்களுடைய எல்லா பிரயாணங்களிலும் பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் இருக்கிறதே அவர்கள் கண் பிரத்யட்சமாக அங்கே கண்டது. கர்த்தர் மேகத்திலும் அக்கினிலும் இருப்பதை அவருடைய கண் அங்கு பிரத்யட்சமாக காண்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் செல்ல வேண்டிய வழியை அந்த மேகம் அவர்களுக்கு காட்டி அவர்களை வழிநடத்தி செல்லுகிறது. இதே போன்று தான் நம்முடைய இருதயமும் அவருடைய மகிமையால் நிரம்பி இருக்கும் போது, அதாவது பழைய காரியங்கள் ஒழிந்து புதியவை ஆக ஆக அவருடைய மகிமை நம்ம நிரப்பும் போது அவருடைய கற்பனைகளின் வழியால் நம்ம நடக்கிறது நமக்கு எளிதாக மாறுகிறது. எப்படி நம்மை அறியாமலே சில காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் நிரம்பி இருந்து அதோட வெளிப்பாடாக கிரியைகள் நடக்குதோ, அதே போல் வசனம் நிரம்ப நிரம்ப அந்த வசனத்துக்குரிய கிரியைகள் நம்மிடத்தில் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஆகவே தான் தாவீது சொல்கிறார், இருதயம் விசாலமாகும் போது நம்முடைய கற்பனைகளின் வழியாக ஓடுகிறேன் என்று. நம்ம நடக்கிறது, நம்முடைய கைகளினால் பண்ணுகிற கிரியைகள், இவையற்றை எல்லாம் நம்ம ஃபாஸ்ட்டாக ஈஸியாக செஞ்சு முடிச்சுட்டு போகிறோம். அதை உட்காந்து பிளான் பண்ணி பண்ணலை. இல்லை நம்ம வசனத்தின்படி கை கொள்ளணும், வசனத்தை கை கொள்ளணும், இப்படி இருந்தே ஆகணும்னு நம்ம சுயமாக யோசித்தோம்னா எதுவுமே நடக்காது. என்னை அல்லாமல் உங்களால் எதுவும் செய்யக்கூடாது என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆகவே அவருடைய வசனத்தை இருதயத்தில் நிரப்ப நிரப்ப அந்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை நிரப்பும் போது நம்முடைய இருதயம் விசாலமாகிறது. அவருடைய கற்பனைகளின் வழியாக, அந்த கற்பனை கைக்கொள்வது மட்டுமல்ல, அதன் வழியாக நாம் ஓட முடியும். இப்படிப்பட்ட அந்த ஒரு மேன்மையான அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் வாஞ்சிக்க வேண்டும். கர்த்தர் விரும்பி வாசம் பண்ணுகிற ஒரு இருதயமாக நம்முடைய இருதயம் மாற நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம்.
எங்களை நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, நீர் எங்கள் மேல் பாராட்டுகிற உடைய கிருபைக்காக, உடைய இரக்கத்திற்காக, அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் எங்களை அழைத்தது நாங்கள் உம்முடைய வசனத்தினால எங்களை பரிசுத்தமாக்கவும் உமக்கு பிரியமான வழியிலே வாழவும் அப்பா நீங்கள் எங்களை அழைச்சிருக்கீங்க தகப்பனே. அதை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாக, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களாக, ஒவ்வொரு நாளும் அதை வாஞ்சியோடு அப்பா வாசிக்க, அந்த வசனத்தை எங்களுடைய இருதயத்தில் வைத்து வைக்க எங்களுக்கு நீங்கள் அனுகிரகம் செய்யுங்க. எங்களுடைய இருதயம் விசாலமாகும் போது நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை, எங்களுடைய கற்பனைகளை கைக்கொள்ள முடியும் அப்பா. எங்களுடைய இருதயத்தை விசாலமாக்குங்க. அவையான ஒரு நீர் எங்களுடைய இருதயத்தை நிரப்பி அப்பா உமக்கு பிரியமான வழியை எங்களுக்கு நீங்கள் காட்டுங்க. எங்கள் ஒவ்வொருவர் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.